இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போதும் கூட கரங்களை தட்டி வாலாக்காமல் என்னை தலையாக்கினீர் என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோமா? வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி நின்றீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. இப்போதும் கூட கண்களை மூடி இயேசுவை ஆராதிப்போமா? உங்கள் நாமம் உயரணும், மேன்மை அடையணும் என்ற பாடலை பாடுவோமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உம் நாமமே உயரணும்,
உங்க நாமம் உயரணும், என்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இசப்பா, இப்போது கூட ஆராதனை வேளையில் நீங்கள் கிரியை செய்தீரே இசப்பா, அதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜெய் நல்ல பிதாவே, ஆமென். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்க்குறீங்களா? உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நான் நம்புகிறேன். இன்றைக்கி கூட உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலான்னு சொல்லி யோசிக்கிறேன். அநேக நேரங்களில் நம்மையோ அறியாமல் நம்மளுடைய தாளந்துகளையோ நம்மக்கிட்ட இருக்க ஸ்கில்ஸையோ நம்ம நம்பிடுறோம்ல. எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஒரு காம்படிஷனுக்கு போகிறீங்க, வேறு ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு காம்படிஷனுக்காக போகிறீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா, நான் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்திருக்கேன், நல்லா படித்து எழுதி பார்த்துருக்கேன், எங்கள் மம்மி டாடி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, டியூஷன் மேம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எங்கள் டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் உண்மைதான். அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அதே நேரத்தில் நம்மளுடைய நம்பிக்கை எப்போவுமே எதில் இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லி கொடுக்குதுன்னா, ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணுமா. அந்த கிருபைன்றது தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஈவு, இட்ஸ் எ கிஃப்ட். ஓகே, நம்ம ஈவந்தோ நம்ம ரொம்ப அதுக்கு குவாலிஃபைடாக இல்லாட்டி கூட ஆண்டவருடைய தயவு என்ன செய்து நம்மளை மேற்போட்டு கொள்ளுது. நம்ம அதுக்கு ரொம்ப ட்ரெயின் ஆகி இல்லாட்டி கூட நிறைய ட்ரெயின்டா வின் பண்றவங்களையும் மிஞ்சி நம்ம சாதிக்கிறதுக்குரிய கிருபைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கறதுக்கு வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அது ஒவ்வொரு நாளும் காலையில புதுசா இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிச்சு சொல்றேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சங்கீதம் 147 10-11 இவ்விதம் சொல்லுது. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். ஆண்டவருக்கு எது பிரியம் இல்லையா? நம்மை படைத்த ஆண்டவருக்கு குதிரைகள் மேல ஏறி நான் யுத்தம் பண்ண போறதுனால அதோட கால் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்பி நம்ம போகக்கூடாதான். அதுல அவருக்கு பிரியம் இல்லையா? அதே மாதிரி வீரனுடைய கால்கள்லயும் அவருக்கு பிரியம் இல்லையா? என்னதான் குதிரை மேல ஏறி உட்கார்ந்து ஒரு வீரன் யுத்தம் பண்ணினாலும் சில நேரம் குதிரை கீழே தள்ளி விட்டுருச்சு, அல்லது நேரடியா அந்த எதிரிய அவர் இறங்கி நின்று தன்னுடைய வாள்களையோ அல்லது ஏதோ ஒரு ஆயுதங்களையோ பயன்படுத்தி போர் செய்யணும் அப்படின்னு ஒரு பேட்டில் ஃபீல்டை நீ யோசிச்சு பாரு. அப்ப அங்க ஃபைட் பண்ணும் பொழுது அந்த வீரனுடைய கால்களின் பலன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவர் கால்கள் பலமுள்ளதா இருந்தாதான் எந்த பக்கனாலும் அவரால் ஸ்வெல் பண்ணி ஃபைட் பண்ண முடியும். ஆனா அதை மாத்திரம் நம்பி அவர் போய் நின்னாருன்னா ஆண்டவர் அதுல பிரியப்படவே இல்லையா? ஆனா எதுல அவர் ரொம்ப பிரியப்படுகிறாரா? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாத்துக்கோ, எந்த ஒரு முயற்சி லைஃப்ல எடுத்தாலும் சரி, ஸ்டடீஸ் ரிலேட்டடா, உன்னோட லைஃப்ல ஃபியூச்சர்ல இன்டர்வியூ ஆர் எனி கைண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ், நீ சார்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஆண்டவரை பிரியப்படுத்துகிற அவருடைய கிருபை. நிச்சயமாகவே இந்த வார்த்தை உனக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். மே காட் பிளஸ் யூ. Praise the Lord, praise Jesus. கிராம மிஷனரி இயக்கம் சார்பாக நடத்தும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த ப்ரோக்ராமை நீங்க பாக்குறீங்க. எத்தனையோ காரியங்களை பிள்ளைகள் டிவியில பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வசனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ப்ரோக்ராமை நீங்க பாக்குறீங்க, அட்டென்ட் பண்றீங்க. ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்லயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஒரு நாள் நான் ரொம்ப எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும், சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் குக்கிங்க்கு. ஸோ நான் ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ரொம்ப டேஸ்டா ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி சிக்கன்லாம் வாங்கி மேரினேட் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். காலையில செஞ்சு முடிச்சுட்டு பேக் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் கொடுக்குறேன். அவங்க ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. வச்சதும் அதுல அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப சேஞ்ச் ஆச்சு. நான் என்னுடைய மனசுல என்ன நினைச்சேன், நல்ல மசாலா போட்டிருக்கிறோம், நல்ல சிக்கன் வாங்கியிருக்கிறோம், ரைஸ் ரொம்ப ஹை குவாலிட்டி ரைஸ் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் போட்டேன். ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் போட மறந்துட்டேன். அது என்னன்னா, நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க, வேற ஒன்றும் இல்லை, சால்ட். உப்பு நான் போடுறதுக்கு சுத்தமா மறந்துட்டேன். ஸோ அப்போ நம்மளுடைய வேதத்தின்படி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் மொழியே வேறொன்றுக்கும் உதவாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். யூ ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த். சரியா? நீங்க பூமிக்கு உப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லல. அதாவது யூ ஷுட் பிகம், நீங்க இருக்கணும், உப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லல. நீங்க தான் உப்பு. இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பத்தி நீங்க அறிகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் உப்பு, சால்ட் ஆஃப் த எர்த். பூமிக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க. அதாவது நம்ம சால்ட்ன்னு பார்க்கும்போது நம்ம நினைக்க கூடாது, என்னடா சால்ட்ன்றாங்களே நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா சால்ட்டுக்கு ஆக்சுவலா எல்லாத்த விட ஒரு முக்கியமான நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதுல 4 காரியங்களை நான் உங்களுக்கு இந்த நாள்ல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சால்ட்டுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான 4 காரியங்கள். அதாவது ஏசப்பா நம்மளை பார்த்து, நீங்க பூமிக்கு சுகரா இருப்பீங்கன்னு சொல்லல, நீங்க பூமிக்கு ஒரு பெப்பரா இருப்பீங்கன்னு சொல்லல. எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனா சால்ட் ஏன் அப்படின்னா, முதலாவதாக சால்ட்ன்றது டேஸ்ட் கொடுக்கும். அதாவது நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம், அதாவது நம்ம படிக்கிற கல்லூரியிலையும் நம்மளுடைய ஸ்கூல்ஸ்லயும், we have to bring the godly flavor. அதாவது நம்ம ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸை எல்லா இடங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். அந்த டேஸ்ட் இருக்கணும். நம்மளுடைய பேச்சிலையும் சரி, நம்மளுடைய நடத்தையிலையும் சரி, நம்மளுடைய வேர்ட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ், பேச்சிலையும் நடத்தையிலையும் நம்மளுக்கு அந்த சால்ட் இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, வேதத்துல கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல அதுல என்ன போட்டிருக்குன்னா, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாகியும் உப்பால் சாரமேறி ஆயுமாய் இருக்கிறது. சாரமோட இருக்கணும், உப்பால் சாரமாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல போட்டிருக்கு. சீசன்ட் வித் சால்ட். அதாவது அந்த நம்மளுடைய பேச்சுல, நம்ம வேர்ட்ஸ்ல ஒரு எம்டி வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது, காலியான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகள் நிறைய வார்த்தைகளை வேஸ்டா நம்ம நீங்க கொட்டுவீங்க. அதாவது ஒரு கொலோக்கியல் டேர்ம்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம எம்டி வேர்ட்ஸ் அப்படின்பாங்க. எம்டி கான்வர்சேஷன்ஸ். என்ன பேசுற அப்படின்னா, சும்மா பேசுறேன். என்ன பேசுறேன்னா அதுல அர்த்தமே இருக்காது. அர்த்தம் இல்லாத வார்த்தைகள், கோர்வை இல்லாத வார்த்தைகள். ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நேரங்களை நம்ம வேஸ்டா வேர்ட்ஸை நம்ம பேசுறோம். நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு ஒரு ஞானம் பொருந்திய வார்த்தைகளா இருக்கணும். வேதத்துல நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை பத்தி சொல்லும் போது என்ன போட்டிருக்குன்னா, அவள் ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம பேசுற வேர்ட்ஸ் ஞானத்தோட இருக்கும்போது அது டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும். மத்தவங்க கேட்கும் போது, வாவ், இவ்வளோ நல்ல ஞானமா நீ பேசுறியே, நீ பேசுற போதனைகள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது போக நம்ம என்கரேஜ் பண்ற வேர்ட்ஸா இருக்கணும். நம்ம மற்றவர்களை நம்ம பேசும்போதே அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். அவங்க சோர்ந்து போயிட்டு இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு காரியங்களை நினைச்சு, இல்ல மார்க் கம்மியா வாங்கியிருப்பா, இல்ல மத்தவங்க அவங்கள ஹர்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த நேரத்துல நம்மளுடைய வேர்ட்ஸ் டேஸ்ட்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நெகட்டிவ் வார்த்தைகள், இல்ல மற்றவர்களை பத்தி புரளி பேசுற வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள், நெகட்டிவ் வேர்ட்ஸே நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. நம்ம அதை ரொம்ப ரொம்ப கவனமா வைத்திருக்கணும். நம்ம உலகத்துக்கு, பூமிக்கு உப்பா இருக்கிறோம்ன்றதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவதாக உப்பு டேஸ்ட் கொடுக்கும். நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய செயல்களும் டேஸ்ட் கொடுக்கறதா இருக்கணும். 2வதாக இந்த உப்புன்றது எப்படி இருக்கும்னா, தர்ஸ்ட் கொடுக்கும். அதாவது நீங்க உப்பு உள்ள நல்ல சாப்பாடு, நீங்க ஆகாரத்தை எடுத்தீங்கன்னா அது நம்மளுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப தாகமா இருக்கும். இதனாலதான் நம்ம ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நம்ம போய் பெரிதா சாப்பிடும் போது நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். இந்த தோசையோ என்ன சாப்பிட்டாலும் அதுல சால்ட் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு தாகத்தை கொடுக்கும்படி இருக்கணும். தாகத்தையும் கொடுக்கும்படி இருக்கணும்,
தாக்கத்தை கொடுக்கும்படியும் இருக்கணும். மற்றவர்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், எப்படி நம்ம இருந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், மற்றவர்கள் நம்மளை வந்து கேவலமா பேசினாலோ இல்ல மற்றவர்கள் நம்மளை பத்தி தவறான காரியங்கள் செய்தாலும் நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம். ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் உன் கிளாஸ்ல நடக்குது, உன்னை பத்தி நீ ஒரு தப்பு செய்யல, ஆனா உன்னை பத்தி தப்பான காரியங்களை ரூமர் மாதிரி பொருளியா வந்து யாரோ வந்து கிளப்பி விடுறாங்க உன் மேல பொறாமப்பட்டு. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீ அந்த நேரத்துல அதை செஞ்ச அந்த பர்சன் மேல நீ கோபப்படுறியா, இல்ல அந்த நேரத்துல அதை ஞானமா ஹேண்டில் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீ வந்து நடந்துக்கிறியா? இல்ல உன்னை பார்த்து நேரடியா ஒரு சில பேர் வந்து சில வார்த்தைகள் விட்டு உன் மேல கோவப்பட்டிருப்பாங்க, ஆனா நீ அந்த நேரத்துல நீ எப்படி நடந்துக்கிற? அன்பை வெளிப்படுத்துறியா, இல்ல வந்து பொறுமையை வெளிப்படுத்துறியா, இல்ல எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறியா? இதெல்லாம் தான் மற்றவர்களுக்கு அந்த தாகத்தை, என்னமோ வித்தியாசமா இருக்குதே, உன்கிட்ட மட்டும் இன்னமும் வித்தியாசமா இருக்கே தம்பி, உன்கிட்ட மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அது வேற ஒன்னும் கிடையாது. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உனக்குள்ள இருக்கும்போது there will be something different உனக்கு பத்தி. அப்போ உன்னை பார்க்கும்போது மத்தவங்களுக்கு அந்த ஒரு தாகம் இருக்கும், thirst இருக்கும். இது வந்து இன்னொரு இடத்துல வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் மேல், அதாவது இந்த வசனங்களுக்கு மேல உள்ள வசனங்கள்லவே ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ நம்ம கரெக்டா நடந்துக்கும் போது அந்த thirst மத்தவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்களும் ஆண்டவர்கிட்ட வரும்போது அவங்களும் திருப்தி அடைவாங்க. சோ அப்போ people should be attracted to the Jesus inside you. மற்றவர்கள் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் மேல அவங்களுக்கு தாகம் வரணும். அப்போ நீ அதன்படி நடந்துக்கணும். மூன்றாவதாக, நம்ம சால்ட்ன்றது ஒரு நிறைய காரியங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். முதலாவதாக சால்ட் டேஸ்ட் கொடுக்கும், ரெண்டாவது என்ன பார்த்தோம், thirst கொடுக்கும், மூணாவது ட்ரீட் பண்ணும். ட்ரீட்னா என்னன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணும். அதாவது என்னன்னா ஒரு சில காரியங்கள், ஒரு சில பேர் வந்து காயப்பட்டிருப்பாங்க. இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க. சில பேர் சோர்வடைவாங்க, காயப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வர்ற மாதிரி இருக்கும், ஒரு ஔஷதம் போல இருக்கணும். நம்ம எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 24வது வசனத்துல, இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன? ஔஷதம்னா என்னது? மெடிசன். அப்போ உங்களுடைய வாழ்க்கை நீ வந்து உப்பா இருக்கும்போது மற்றவர்களுக்கு நீ ஒரு மெடிசனா இருப்பியா? உன்னுடைய வார்த்தைகள், நீ அங்க இருந்தாலே ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் மற்றவங்களுக்கு. ஐயோ, எனக்கு இவ வந்துட்டாலே, இந்த அண்ணன் வந்தாலே எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் உன்னோட அந்த இடத்துல, நீ அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணணும், ஒரு ஹீலிங் ஃபீல் பண்ணணும். அந்த நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஜீவ தண்ணீரோட நதிகள், அந்த நதிகள் உனக்குள்ள இருக்கும்போது, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இருக்கும்போது, வேதத்துல எசேக்கியேல்ல போட்டிருக்கு, அந்த நதிகள் பாயிற இடங்கள்ல எல்லாம் சுகம் உண்டாகுமா, ஹீலிங் நடக்கும். அப்போ நீ பேசுற வார்த்தைகள்ல ஹீலிங் இருக்கும், நீ செய்யற செயல்கள்ல ஹீலிங் இருக்கும், மற்றவர்களுக்கு அது ஆரோக்கியம் தரும்படி இருக்கும். சோ அதனால நீ சால்ட்டா இருந்தேன்னா மற்றவர்கள் ஒன்னால ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ஒன்னால மற்றவர்கள் சந்தோஷப்படுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, உன் கூட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு நேரம் நான் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன், சோர்வா இருந்தேன், ஆனா நீ உன்கிட்ட நான் 2 வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உன்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு ஔஷதமா இருக்கும். யூ வில் ட்ரீட் அதர் பீப்புள். நான்காவதாக, கடைசியாக, சால்ட்ன்றது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதாவது ஒரு விஷயம் கெட்டு போகாம இருக்கணும்னா முக்கியமா என்ன போடுவாங்கன்னா சால்ட் போடுவாங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் கிடையாது, இல்ல வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு விஷயத்த பதப்படுத்தணும்னா, கெட்டு போகாம இருக்கணும்னா அவங்க முக்கியமா யூஸ் பண்றது என்னன்னா உப்பு. சோ அப்ப அந்த உப்பு உடைய தன்மை என்னன்னா, ஒரு கெட்டு போன இடத்துல அந்த சால்ட், அதாவது கெட்டு போகாம இருக்கணும்னா அந்த சால்ட் வந்து முக்கியமா இருக்கணும். இட் வில் பிரிசர்வ், அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அந்த பாக்டீரியா எதுவும் வராம அது வந்து
பாதுகாக்கும். அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு நெகட்டிவான என்வாயரன்மெண்ட் இருக்கு, எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து பாவத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது அந்த அந்த பாவத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவர்கிட்ட வரும்படி ஆண்டவர் நம்மள அதுக்காக தான். நீ நினைக்கலாம் உன் கிளாஸ்ல ஒரு கிறிஸ்டியன் கூட கிடையாது, ஒருத்தர் கூட ஆண்டவர் அறிஞ்சவங்க கிடையாது, எல்லாரும் சினிமா பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, கெட்ட வார்த்தைகள் தான் பேசி கொண்டு இருக்கிறாங்க, அசுத்த வார்த்தைகள் பேசுறாங்க, நிறைய கட்டுகள்ல இருக்கிறாங்க. ஆனா நீ உனக்குள்ள அந்த உப்பின் தன்மை இருக்கிறதுனால நீ வந்து மற்றவர்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். நீ அதனால எந்த நேரத்திலும் நெகட்டிவா நினைக்காத. எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒரு சின்ன பையன், ஒரு சிறு பையன் வந்து ஒரு கடற்கரை ஓரத்துல இருக்கும்போது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கதை, பட் இருந்தாலும் நான் அதை வந்து சொல்றேன். கடற்கரை ஓரத்துல இருக்கும்போது இந்த நட்சத்திர மீன்கள் நிறைய வந்து கடற்கரை ஓரமா வந்து அந்த அலை அடிக்கும் போது வந்து வந்து அந்த கரையில வந்து இருந்துரும். அப்போ அந்த இருக்கும்போது அந்த நட்சத்திர மீன்கள் கரையில இருக்கும்போது அது இறந்து போயிடும். அதுக்கு வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு அதுக்கு தன்மை கிடையாது, கடலுக்குள்ள இருந்தாதான் அது உயிரோடு இருக்கும். அப்ப இந்த சிறு பையன் அங்க உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தான். ஐயோ, இத்தனை நட்சத்திர மீன்கள் வந்து செத்து போக போதே, அழிஞ்சு போக போதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், குடுகுடுன்னு ஓடி போய் அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், அந்த நட்சத்திர மீன்களை ஒவ்வொன்றா எடுத்து அந்த கரையில வரும்போது எடுத்து தூக்கி திரும்ப வந்து கடலுக்குள்ள போடுறான். அடுத்தது எடுத்து திரும்ப தூக்கி கடலுக்குள்ள போடுறான். அந்த ஸ்டார் ஃபிஷ் ஒவ்வொன்னையா காப்பாத்தணும் ட்ரை பண்றான். அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு வயதானவர் பார்த்துட்டு, தம்பி நீ என்ன பண்ற, நீ இத்தனை எத்தனையோ லட்சக்கணக்கான ஸ்டார் ஃபிஷ் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்குது, ஸ்டார் ஃபிஷ் வந்து கடற்கரையில வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கு, நீ எல்லாத்தையும் எப்படி நீ காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் என்ன சொன்னா, இன்றைக்கு நான் இந்த ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு நான் வந்து ஜீவன் கொடுக்குறேன், இந்த ஒரு நட்சத்திர மீனுக்கு நான் வந்து உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திர மீனை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா அவன் வந்து சந்தோஷத்தோட அந்த வயதானவரை பார்த்து சொன்னான். அதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க இருக்கிற இடத்துல ஒருத்தரை நீங்க இம்பாக்ட் பண்ணலாம். ஆஸ் அ சால்ட் நீங்க ஒரு உப்பா இருந்து ஒருத்தருக்கு நீங்க வந்து ஒரு டேஸ்ட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம், ஒரு தர்ஸ்ட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம், ஒருத்தருடைய இருதயத்தின் காயங்களை நீங்க ட்ரீட் பண்ணலாம், ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க தான் உப்பு, நீங்க உப்பா இருக்கணும், நீங்க பண்ணவே தேவையில்லை, யூ ஆர் த சால்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. God has chosen you. உன்னை ஆண்டவர் தேர்ந்து கொண்டு இருக்கிறாரு ஒரு உப்பாக. அதனால உன்னுடைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல உன் கிளாஸ் ரூம்ல நீ ஒரு சால்ட் ஆயிரு. யூ பி டிஃப்ரெண்ட் அண்ட் மேக் அ டிஃபரன்ஸ் இன் த வேர்ல்ட். நீ வித்தியாசமா இருந்தனா இந்த உலகத்தையே நீ வந்து வித்தியாசமா ஆக்கலாம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாள்லயும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எசப்பா பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க எசப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவங்களுடைய கல்லூரிகளையும் அவங்க ஸ்கூல்ஸ்லயும் ஆண்டவரே ஒரு டிஃபரன்ஸ் செய்யும்படி அப்பா நீங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க, ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, ஒரு சால்ட்டை போல அவங்க வாழ்க்கையில டேஸ்ட் ஆக்குங்க அப்பா ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஒரு உண்மை பற்றி அந்த தேர்ஸ்ட கொடுங்க எசப்பா ஆண்டவரே. உலகத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்படி இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அதை பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜீவ தண்ணீரால நிரப்புங்க. ஹோலி ஸ்பிரிட் நீங்க ஃபில் பண்ணுங்க எசப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.